நீங்கள் 2025ல் வெப் டெவலப்பராக பிளான் பண்ணுறீங்களா? அந்த லேர்னிங்க்கு தேவையான கம்ப்ளீட் ரோட் மேப் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஃப்ரம் ஸ்க்ராச் டு ஜாப் ரெடி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ரைட் பிளான். இந்த ரோட் மேப்பை உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு 5 ஸ்டேஜஸில் பிரிச்சிருக்கேன். ஸோ ஸ்டேஜ் 1 வந்து பேசிக்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் அப்படின்னா HTML அண்ட் CSS அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஜம்ப் பண்ண போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு வெறும் மாடல் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது இன்ட்ராக்டிவாக மாறிடும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டும் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். அதுலேயுமே வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ், லூப்ஸ், கண்டிஷனல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மேட்டர்கள் இருக்குது. ஸோ அதையும் கற்றுக்கோங்க. ஸோ ஸ்டேஜ் 1ஓட கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 to 3 சிம்பிளான வந்து வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அது வந்து லேண்டிங் பேஜாக இருக்கலாம், இல்லை போர்ட்ஃபோலியோ பேஜாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸ்டேஜ் 2 கரெக்டான டூல்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ கரெக்டான டூல்ஸ்னால் என்னென்ன டூல்ஸ் வந்து தேவைப்படும்? ஸோ பேசிக்காக வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VS கோட். ஸோ VS கோட் அப்படிங்கிறது ஒரு கோட் எடிட்டர். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் கிட் அண்ட் கிட்ஹப். கிட் அண்ட் கிட்ஹப் நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் எழுதின கோடை நம்ம வந்து அதில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் செஞ்சு வச்ச ப்ராஜெக்ட்ஸை ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வே. ஸோ ஸ்டேஜ் 2ஓட கோல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களோட மினி ப்ராஜெக்ட்ஸை கிட்ஹப்ல அப்லோட் பண்ணணும். ஸோ ஸ்டேஜ் 3 அப்படின்றதுல நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்க போகிறீங்க. ஆஃப்டர் லேர்னிங் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் மூணுத்தையும் கலவையாக போட்டு செஞ்சு வச்ச ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்டை ஈஸியாக மாற்ற போகுது. ஸோ ரியாக்ட் JS அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து காம்பனன்ட்ஸ், ப்ராப்ஸ், ஸ்டேட்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸ்டேஜ் 3ஓட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் இதில் டெவலப் பண்ண போகிறீங்க. ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சச் அஸ் எக்ஸாம்பிள் ஒரு டு டூ ஆப்போ இல்லைனா வந்து ஒரு கேல்குலேட்டரோ அந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். 4th ஒன் கம்ஸ் பேக் அண்ட். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பேக் அண்டில் பார்த்தீங்க அப்படின்னா Node.js, Express.js. ஸோ Node.js தனியாக, Express.js தனியாக படிக்காமல் ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்லித்தர ஒரு யூடியூப் சேனல் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து மேட்டரை கற்றுக்கங்க. Node.js அண்ட் Express.jsனா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பேக் அண்டை எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நீங்கள் வந்து REST API அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் API வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த நீங்கள் வாங்குற டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக MongoDB அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பேக் அண்டையும் ஃப்ரண்ட் அண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற ப்ராசஸில் நீங்கள் இறங்கிடுவீங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் நம்ம ஸ்டேஜ் 5. ஸோ ஸ்டேஜ் 4ஓட கோல் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் CRUD ப்ராஜெக்ட் வந்து பண்ணி பாருங்கள். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம். ஸ்டேஜ் 5 ஃபைனல் டச். நம்ம செஞ்சு வச்ச இந்த ப்ராஜெக்டை ஒரு நல்ல ஹோஸ்டிங் சர்வீசஸில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் Netlify, Vercel அப்படிங்கிறதுலாம் நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டை நம்ம தனியாகவும் பேக் எண்டை தனியாகவும் தான் ஹோஸ்ட் பண்ணுவோம். பேக் எண்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை ஃப்ரண்ட் எண்டில் தூக்கி போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த கனெக்டடான நம்ம ஃப்ரண்ட் எண்டை ஓப்பன் பண்ணும்போது பேக் எண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை செய்யும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்காவான ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணணும். எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் Tailwind CSS படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா Bootstrap CSS வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து CSSோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். டு wrap up the session, 2025ல வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, நிறையவே ஓப்பன் சோர்சஸ் இருக்குது, லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்தி இத கீ அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா டெய்லி லேர்னிங்ஸ் அண்ட் டெய்லி ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வெப் டெவலப்பர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த ரோட் மேப் வேணும்னு நினச்சிங்கன்னா ரோட் மேப்புன்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரோட் மேப்பை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.